தமிழ் உறவுகளுக்கு தமிழன் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தமிழ்நாட்டில் தமிழக இளைஞர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு சரியாக வேலை இல்லாமல் எஜுகேஷன் லோன்களை வாங்கி ஒரு நிம்மதி இல்லாமல் அதை சிபிலில் ஏற்றி ரீபேமெண்ட் பண்ண முடியாமல் வேலை இல்லை, இவர் எப்படி ரீபேமெண்ட் பண்ண முடியல. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நோக்கி தமிழக இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றது. அதை பற்றிய ஒரு வீடியோ பதிவை தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு ரெக்வெஸ்டாக நம்ம அதை போட போகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் கல்லாமொழி என்ற இடத்திலே தமிழக அரசின் பவர் பிளான்ட் ஆரம்பிக்கப்பட்டு சோதனை ஓட்டம் போய்விட்டுருக்கு. ஒரு இதுக்கு அதுலேயுமே தமிழர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. அதில் 80% தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோக இஸ்ரோ ப்ராஜெக்ட் வருது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அங்கேயும் உயர்கல்வி ராக்கெட் தொழில்நுட்ப கல்வி பயில தமிழக மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். அதுபோக அதிலும் பணிபுரிபவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ப்ராஜெக்டுகளுக்குமே ஒரு 80% ஒதுக்கீடு பண்ணி தமிழக இளைஞர்களுக்கு அவர்களுடைய வாழ்வு மலர தமிழக முதல்வர் அவர்கள் செய்து தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். பிஇ படிக்கிறாங்க, படித்து முடித்ததுக்கப்புறமா ஒரு எக்ஸாம் எழுதணும், அதில் பாஸ் பண்ணாதான் பிஏ இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இது முற்றிலும் ஏற்புடையது அல்ல. ஏன்னா பிஇ ஒரு தொழிற்கல்வி முடித்த பிறகு அது ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். அது முடித்ததுக்கப்புறம் அவன் இன்ஜினியர் தான், பாஸ் பண்ணிட்டானா அவன் இன்ஜினியர் தான். நீங்கள் என்ட்ரன்ஸு எக்ஸாம் இந்த மாதிரி வச்சு மக்களை ஏமாற்றுறீங்க. இதுதான் உண்மை. நீங்கள் எந்த பரீட்சையும் வைங்க, ஆனால் அது எப்போ வைக்கணும்? ஒருத்தன் பிஇ படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வைக்கணும். அவன் அதில் பாஸ் பண்ணி என்ட்ரன்ஸுக்குள்ளே போய் அவன் இன்ஜினியரிங் படிக்கான், இல்லை டாக்டர் படிக்கான், இந்த நீட்டு வச்சுருக்கீங்க. அதே மாதிரி தான் இதை கொண்டு வரணும். 10 லட்ச ரூபா ஃபீஸை கட்டி 5 வருடம் படித்து பிஇ படித்து முடித்த ஒருத்தனை அதுக்கப்புறம் நீ ஒரு பரீட்சை எழுதணும், அதில் பாஸ் பண்ணாதான் வேலைங்கிறது முற்றிலும் ஏற்புடையதல்ல. இது ஒரு ஏமாற்று வேலையாக தான் நான் கருதுகிறேன். ஒரு பிஇ தொழிற்கல்வி படித்து முடித்த பிறகு அவன் இன்ஜினியர் தானே. நீங்கள் எந்த என்ட்ரன்ஸை வைங்க, நல்ல இன்டர்நேஷ்னல் லெவலில் தரம் வாய்ந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுகளை வைங்க. நாங்கள் அதுக்கெலாம் ஒன்றும் செலச்சி ஆட்கள் இல்லை. ஆனால் அதை நீங்கள் அவன் பிஇ படிக்கிறதுக்கு முன்னாடி வைங்க. அதில் பாஸ் பண்ணால் அவன் இன்ஜினியர் உள்ள வரட்டு. எம்பிபிஎஸ்க்கு வச்சுருக்கீங்களா, அவனை 5 வருஷம் படிச்சுட்டு தானே டாக்டராகி உள்ளுக்குள்ளே வரா. அதே மாதிரி செய்யுங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் அவ்வளோருக்கும் நீங்கள் வேலை வாய்ப்பை கொடுங்க. அரசு அலுவலகங்கள் எல்லா இதுலேயுமே தற்காலிக பணியாளர்னு போட்டு 5000 ரூபா 7000 ரூபா 8000 ரூபா இப்படி சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க. அவனுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் யோசித்து பார்த்தீங்களா? கொஞ்சமாவது 10 வருஷம் 12 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கான். அன்றைக்கி ஒரு ஆஃபீஸுக்கு போயிருக்கேன், ஒரு பொண்ணு 7 வருஷமாகவும் என்னமோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. சம்பளம் எவ்வளோ பண்ணால் 5000. எனக்கு இந்த அங்கே உள்ள ஏஇ தராரு, டிஇ தராரு. இதெல்லாம் ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு திட்டங்கள். முதலாவதாக தமிழக அரசு இந்த தற்காலிக பணியாளர்கள் அரசு அலுவலகங்களில் 3 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க அவ்வளோ வரையுமே நீங்கள் முதல்ல பெர்மனண்ட் பண்ணணும். அதுபோக இளைஞர்கள் இப்போ பிஇ படித்தவே எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிய முடியல. அதுக்கான வெப்சைட்டுகள் முடக்கப்பட்டு உள்ளது. கேட்டால் மதுரையில் போய் பதியணுமா? ஏன் தூத்துக்குடியில் உள்ளவை மதுரையில் போய் பதியணும்னா இது பெரிய அநியாயம். அதை தூத்துக்குடி இதிலே பதிகிறதுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பதிவையெல்லாம் நான் எதுக்காக உங்களுக்கு போடுறேன்னா, முன்னால் மாதம் மும்மாரி மழை பெஞ்சிச்சான். அப்போ அரசர் என்ன பண்ணுவாராம், மந்திரிகளை நம்பாமல் மாறுவேடம் போட்டு ஊருக்குள்ளே மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, நல்ல திருப்தியாக இருக்காங்களா, அவங்களுடைய தேவைகள் என்ன எல்லாம் பார்த்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அரசர்களை ஆட்சி நடத்தினாங்களாம். இப்போ அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே கீழே என்ன நடக்குங்கிறதே முதலமைச்சருக்கு தெரியாது. அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த அமைச்சருமே ஒத்துக்க மாட்டாங்க. என் தொகுதி நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. உள்ள மக்கள்கிட்ட நீங்கள் பேசி பார்த்தா தான் அவங்களுடைய மனக்குறைவு, அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஆகையினால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து
அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் உயர்த்த உங்களை பணிவோடு கேட்டு தமிழன் யூடியூப் சேனல் வழியாக பணிவோடு கேட்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.